சார்தாம் யாத்திரையில நம்ம இப்ப 3வது தாமத்துல இருக்கோம். ஸ்ரீ கங்கோத்ரி தாம், கங்கா மாயோட கோயில், கங்கா தேவியோட கோயில் இது. கங்கா தேவி இங்க இருந்து தான் உற்பத்தி ஆகுறாங்க. கங்கா தேவிக்கு பல பெயர்கள் உண்டு. நம்ம ஏற்கனவே ஹரித்வாரத்துல ஒரு சில பெயர்களை வச்சு கேட்டோம். எந்தெந்த பெயர்கள் ஞாபகம் இருக்கா? முதல் பேர் கங்கா, மந்தாகினி, அலகானந்தா, பகீரதி, பாகீரதி, அப்புறம் பதித பாவனி, பகவத்பதி, விஷ்ணுபதி, ஹரிபதி, அப்புறம் இன்னும் எண்ணில் அடங்காத பெயர்கள் உண்டு. கங்கா தேவி, கங்கானாலே பார்த்தோம் ஓடிக்கிட்டு இருக்கவள் அப்படின்னு அர்த்தம். பாகீரதி அப்படின்னா பகீரதனோட மகள் அப்படின்னு அர்த்தம். பாகீரதி அப்படின்னா பகீரதனோட மகள் அப்படின்னு அர்த்தம். ஜானவின்னு ஒரு பேரு, ஜனு ரிஷியோட மகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பதித்த பாவனி, வீழ்ச்சி அடைந்தவர்கள் எல்லாம் காப்பாற்றுறவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மந்தாகினினா வைகுண்டத்துல இருக்கிறவள், அழகானவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னும் வேற என்ன பேர் இருக்கு? பகவத்பதி, விஷ்ணுபதி அப்படின்னா பகவான் விஷ்ணுவோட பாதத்துல இருந்து வர்றவள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி சுரேஸ்வரின்னு ஒரு பேர் உண்டு, தேவர்களோட தலைவி அப்படின்னு அர்த்தம். உலகமே எல்லாருமே இந்த கங்காதேவி உலகத்திலயுமே இருக்காங்க. ஆக்சுவலி மேலுலகம், கீழுலகம், இந்த மத்திய உலகம், நம்ம இருக்கிற இந்த மத்திய உலகம், 3 உலகத்திலயுமே கங்கை பாயிறாங்க. இந்த கங்கா தேவிக்கு இந்த இடத்துல பாகீரதி அப்படிங்கிற பேர் ரொம்ப விசேஷமானது. அந்த பேர் வர்றதுக்கான காரணம், உருவான இடம் இந்த இடம் தான், கங்கோத்ரி. இந்த கங்கோத்ரி அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா கங்கை உருவாகிற இடம் அப்படின்னு அர்த்தம். சோ கங்காதேவி, இதுக்கு பகீரதனோட சரித்திரத்துக்கு போல. நம்ம பகீரதன்கிறவர் சூரிய வம்சத்துல இருந்து வந்த ஒரு ராஜா. தசரதருக்கு முன்னாடி, ராமருக்கு முந்தின காலத்தை சேர்ந்தவங்க. சகரா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். சகரா அப்படின்னு ஒரு மன்னர் சூரிய வம்சத்துல இருந்தார். சோ அவருக்கு 2 மகன்கள். அதுல ஒருத்தர் எப்பவுமே எல்லாருக்குமே கேடுதல்கள் பண்ணிட்டே இருந்தார். அதனால அவர் காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவரோட மகன் அந்த காட்டுக்கு அனுப்பினவர் பேர் அசமஞ்சச. அவரோட மகன் அம்சுமான். சோ அவருக்கு சகரனுக்கு அடுத்து ஒரு 700 மகன்கள் இருந்தாங்க. இது இல்லாம, இவர் அசமஞ்சசம் இல்லாம அவங்க எல்லாருமே கூட துணைக்கு இருந்தாங்க. அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டிய அம்சுமான் தான். சோ அவர் எல்லா தெய்வீக குணங்களோட இருந்தார், அம்சுமான்கிறவர். சோ இப்போ இந்த சகர மன்னர் என்ன பண்றார்? ஒரு அஸ்வமேத யாகம் பண்றார். 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ 100 அஸ்வமேத யாகங்கள் யார் பண்றவங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும், இந்திரன் ஆயிடுவாங்க அவங்க. சோ அப்ப இருக்கிற இந்திரன்கிறது ஒரு பதவி தான், அவர் கடவுள் கிடையாது. இந்திரன்கிறது ஒரு பதவி, பிரம்மாங்கிறது ஒரு பதவி, மற்ற தேவர்கள் எல்லாமே, நவகிரகங்கள், மற்ற தேவர்கள் எல்லாமே அது ஒரு பதவி. எந்த ஆத்மா புண்ணியமா இருக்காங்களோ அவங்க அந்த பதவி அடைகிறாங்க. சோ இந்திரனுக்கு பயம் எப்பவுமே உண்டு. யாராவது புண்ணியம் அதிகமா தவம் பண்ணாலோ, அதிகமா யாகங்கள் பண்ணாலோ உடனடியா போய் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் இந்திரனுக்கு. ஏன்னா தன்னோட பதவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ இந்த அஸ்வமேத யாகத்துல குதிரை ரொம்ப முக்கியம். அந்த குதிரையை திருடிடுறாரு. சோ சகரராஜா என்ன சொல்றாரு? தன்னோட மகன்கள் எல்லாரையும் 70,700 சம்திங் நம்பர் நான் கன்ஃபார்ம் பண்றேன். சோ எல்லாரையுமே தேட சொல்றாரு. தன்னோட மகன்கள் எல்லாரையும் எல்லா இடத்துலயும் பூமியோட மேல்பரப்பு முழுக்க தேடுறாங்க, கிடைக்கல. என்ன பண்றாரு? பூமிக்கு கீழே தேட சொல்றாரு, பாதாள லோகத்துக்கு தேட சொல்றாரு. பூமியை தோன்றாங்க கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாதாள லோகம் வரைக்கும் போயிடுறாங்க அவங்க. சோ பூமி பெரும் அவதிக்குள்ளாருது. நம்ம போர் போடுற மாதிரி அவங்க பெருசா தோன்றாங்க, பெரும் அவதிக்குள்ளாகுது எல்லா உயிர்வாளிகளும். சோ இந்த இந்திரன் என்ன பண்றார்? இந்த குதிரைய பாதாள லோகத்துல கபில தேவர் தவத்துல தியானத்துல ஈடுபட்டு இருக்கார். அவர் பக்கத்துல அந்த குதிரையை விட்டுட்டு இவர் மறைஞ்சு போயிடுறார். சோ இந்த சகர மன்னனோட மகன்கள் எல்லாருமே அந்த குதிரையை கபிலர் தான் திருடினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்க பாயிறாங்க, அவரை கொல்றதுக்கு பாயிறாங்க. உடனடியே கபிலர் என்ன பண்றார்? அந்த இருக்கிற எல்லா மகன்களையும் சாம்பல் ஆக்கிடுறார், எரிஞ்சிடுறாங்க எல்லாருமே. சோ அதுக்கு அடுத்து அசமஞ்சஸ் மேல இருக்காரு இல்லையா, அம்சுமான் இருக்காரு. இப்போ குதிரையும் காணும், தேடி போனவங்களையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற எல்லார்கிட்டையும் வழி கேட்டுட்டு அவங்க தோண்டின குழி, அந்த குழியை தாண்டி கஜங்கள் எல்லாரையும் யாரெல்லாம் வழியில் தேடுறாங்களோ எல்லார்ட்டையும் வழி விசாரிச்சு கீழே பார்த்தா கபிலர் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கார்.
பெரிய சாம்பல் மேடு இருக்கு. ஸோ கபிலருக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்கிறார். ஸோ தவறு நடந்துருச்சு, எங்க முன்னோர்கள் பண்ணது தப்பு தான், என்னோட தந்தையர்கள் பண்ணது தப்பு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ, கங்காதேவி இந்த சாம்பலை கங்கையில நினைச்சா கரைச்சா அவங்க எல்லாரும் விடுதலை அடைஞ்சிருவாங்க, பண்ண பாவத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ கங்கா எங்க இருக்காங்க? தேவலோகத்துல இருக்காங்க. தேவலோகத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா வைகுண்ட லோகத்துல இருந்து வந்தவங்க. வைகுண்டத்துல அவங்க பேரு மந்தாக்கினி, தேவலோகத்துல அவங்க பேரு கங்கா, பூமியில அவங்க பேரு பாகீரதி. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அம்சுமான் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, அம்சுமான் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன அது, அவரால் தவத்தை முழுசா முடிக்க முடியல, இறந்துடுறார். ஸோ அதனால அவரோட மகன் திலீபன் அதுக்கு அடுத்து அந்த தவத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ திலீபனோட மகன் தான் பாகீரதன். ஸோ பகீரதன். ஸோ அந்த பகீரதன் கிட்ட அரசாட்சி ஒப்படைச்சிட்டு திலீபன் தவம் பண்றார். அவராலையும் முடிக்க முடியல, கங்கை பூமிக்கு வரவழைக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்து பாகீரதன் தவம் பண்றார். பகீரதன் தவம் பண்றார். பண்ணும்போது பிரம்மதேவன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன வேணும் கேட்கிறப்ப, இந்த மாதிரி என்னோட முன்னோர்கள், என்னோட தாத்தாவோட தாத்தாக்கள் எல்லாரும் சாம்பலா கிடக்காங்க, அவங்கள விடுதலை அடையணும், வைகுண்ட போனவங்க அப்படிங்கிறப்போ கங்காதேவி பூமிக்கு வரணும்னா பூமியால தாங்க முடியாது அந்த ஃபோர்ஸ, கங்கா பூமிக்கு இறங்கணும் போது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த சக்தி வாய்ந்தவர் யாருன்னா சிவபெருமான். பௌதிக உலகத்துல அவர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஸோ அதனால நீ அவரை வழிபடு, அவரை ரெடி பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறார். மறுபடியும் பகீரதன் ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணியாச்சு, 3 தலைமுறையா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணியாச்சு. மறுபடியும் தவம் பண்றார் சிவபெருமானை நோக்கி. சிவபெருமான் சொல்றாரு, ஓகே சந்தோஷம் எனக்கு ரொம்ப, ஏன்னா பகவானோட பாதத்துல இருக்கிற கங்கை நான் தலையில நான் வாங்கிக்கிறேன், நான் தாங்குறேன், அவளை ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கங்கை பூமிக்கு இறங்கி வர்றாங்க. கங்கை பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு பூமிக்கு நான் போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு அவங்க கங்கைக்கு. பூமி வந்து தாழ்ந்த லோகம், நான் வைகுண்டத்துல இருக்கிறவ, தேவலோகத்துல இருக்கிறவ, பூமிக்கு வர்றது எனக்கு, பூமியில வந்தா எல்லா பாவிகளும் என்ன தொடுவாங்க, ஏன்னா பாக்குறோம் இல்லையா கங்கை நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பூமியில வந்து எல்லா பாவிகளோட டச் வரும் எனக்கு. ஸோ அதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிரம்மா என்ன சொல்வாருன்னா, கவலைப்படாத, பூமியில ஹரிபக்தர்கள் உண்டு, பகவானோட நாமம் சொல்ற பக்தர்கள் உண்டு, உங்க கரையில நிறைய தாமங்கள் பகவான் வசிப்பார், நிறைய பக்தர்கள் வருவாங்க, அவங்களோட டச்னால நீங்க தூய்மை அடைவீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் ஆகும், கவலைப்படாதன்ட்டு கங்காதேவி ஆசீர்வாதம் பண்ணி பூமிக்கு அனுப்புறார். அப்புறம் சிவபெருமான், ஓகே கங்கையை வர சொல்லுங்க, நான் என் தலையில தாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவபெருமானை பத்தி நம்ம ஏற்கனவே கேட்டோம். சிவபெருமான் எப்படி இருப்பார்? சாம்பல், ஜடாமுடி, பாம்புகள், மண்டவோடு மாலை, திரிசூலம், கபாலி, மயானத்துல இருக்கிறவர். சோ கங்காதேவி மறுபடியும் சிவபெருமானோட தலையிலையா ஜடா முடியலையா அப்படிங்கிறார். சோ அவங்க எங்க சிவபெருமான் என்ன தாங்குறாராம் பாக்கலான்ட்டு ஒரு வேகத்தோட கீழே இறங்கி வராங்க. சிவபெருமானுக்கு இது புரியுது கங்கையோட மனப்பான்மை என்னன்ட்டு. ஒரேடியா தன்னோட ஜடாமுடியில லாக் பண்ணிடுறாரு. கங்கை உள்ள இறங்கின உடனே அப்படியே லாக் பண்ணிடுவாரு. சோ சிவபெருமான் தலையில லாக் ஆயிட்டாங்க, கங்கையால எங்கேயும் வெளியே வர முடியாதபடிக்கு. சோ கங்கைனா ஓடிக்கிட்டு இருக்கவங்க இல்லையா, சோ அவங்களால ஓட முடியல, கங்கையோட வேகத்தை சிவபெருமான் தடுத்துட்டார். சோ பகீரதனுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி, எவ்வளவு தவம் பண்ணி மறுபடியும் சிவபெருமான மறுபடியும் பகீரதன் தவம் பண்றார் சிவபெருமானை திருப்திப்படுத்துறதுக்காக. சோ கங்காதேவியை மன்னிச்சுடுங்க அப்படின்னு. கங்கையும் சிவபெருமானே, நீங்க தூய்மையானவர், நீங்க மகா வைஷ்ணவர்ங்கிறத நான் புரிஞ்சுக்கல, நீங்க சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மங்களகரமானவர் அப்படின்னு அர்த்தம். சோ உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்க சொன்ன உடனே, ஓகே கங்கா நானும் உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட தலையில இருந்து அந்த தாரை வெளியே வராங்க. அதான் பாக்கலாம், சிவனோட எல்லா படத்துலயுமே இப்படி நீர் ஊற்று இப்படி வரும். சோ அவங்க கங்காதேவி சோ வெளியில வர்றாங்க. வந்து பகீரதன் கிட்ட சிவபெருமானோட தலையில இருந்து பூமியில இறங்கினது இந்த இடம், இந்த கங்கோத்திரி தாமம். இப்ப சொல்லுவாங்க கோமுகி வந்து இன்னும் 20 கிலோமீட்டர்ல இருக்கு. சோ இப்போ எதில் நிக்கிறோம்? சிவபெருமானோட தலையில இருந்து கங்காதேவி பூமியை முதல்ல அடைஞ்ச இடம் இது. ஆனா இப்ப நவீன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோமுகி இன்னும் 20 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா போன வருஷம் வரைக்கும் அது 16 கிலோமீட்டர்ல இருந்தது. அதாவது பனிப்பாறை உருகி நீரா மாறுற இடம். ஆக்சுவலா ஒரிஜினல் என்ன அப்படின்னா, பகீரதன் இங்கதான் தவம் பண்ணார், இங்க இருந்தே பனிப்பாறைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது.
இப்போ கால மாற்றத்தினாலையும் பௌதிக சூழ்நிலை கலியுகம் எல்லாத்தினாலையும் அந்த கோமுகி மேல இருக்குன்னு சொல்றாங்க இப்போ. ஆனா இதுதான் ஒரிஜினலான கங்கோத்திரி தாமம். கீழே நம்ம அந்த ஒரு இடம் பார்த்தோம், ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்தது, அது பகீரதர் தவம் பண்ண இடம். இது கங்காதேவிக்கான உள்ள கோயில். கங்காதேவி முதலை வாகனத்துல இருப்பாங்க எப்பவுமே. கங்காதேவி முதலை வாகனத்திலையும் யமுனா தேவி மகர வாகனத்திலையும் இருப்பாங்க. மகரனா ஒரு வகையான மீன், மகர மீன். சோ கங்காதேவி முதலை வாகனத்துல இருப்பாங்க. கையில ஒரு கலசமும் ஆசீர்வாதம் பண்ற அபயவரத ஹஸ்தத்தோட ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கங்காதேவி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்ன? பிரார்த்தனை பண்ணணும். சரி, நீங்க எப்படி மூவுலகத்தையும் சுத்தம் பண்றீங்களோ, புடவை வச்சு மறைச்சிருக்காங்க கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நீங்க எப்படி மூவுலகத்தையும் தூய்மைப்படுத்துறீங்களோ, உங்களுக்கு என்னோட இதயத்தை தூய்மைப்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. என்னோட இதயம் ரொம்ப கலங்கமானது. சோ கிருஷ்ணர் உள்ள இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். தயவுசெய்து என்னை சுத்தப்படுத்துங்க. பகவானோட திருநாமத்தை நான் உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. சோ இப்போ கங்காதேவி இங்க வந்து இறங்குறாங்க இல்லையா? சோ பகீரதர் கிட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. பகீரதர் தன்னோட ரதத்தை ஓட்டுறார், பின்னாடியே கங்காதேவியும் பின்னாடியே வராங்க. சோ பகீரதர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கங்காதேவி வந்து அந்த சாம்பல் இருக்கிற இடம், சகர மன்னரால உருவாக்கப்பட்ட பள்ளம்ங்கிறதால அது சாகரம், கங்கா சாகர் அங்க போய் பெங்கால்ல இருக்கு. அங்க போய் கடல்ல கலக்குறாங்க, பாதாள லோகத்துக்கு போறாங்க. சோ இது கங்காதேவியோட சரித்திரம். गंगा माई की, गंगोत्री धाम की, श्री प्रभुपाद की, हरे कृष्णा।